அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கும்போது ஒரு ராஜாவின் வாழ்க்கை நமக்கு முன்பாக வருகிறது. யார் அந்த ராஜா? யோசபாத். யோசபாத்துடைய தந்தை ஆசா. யூத ராஜாக்களில் ஆசா மிக அருமையான ஒரு ராஜா, ஆண்டவரை தேடின ஒரு ராஜா. அவர் மரித்த பிறகு அவருடைய மகனாகிய யோசபாத் ராஜாவாக மாறினார். யோசபாத் ராஜாவாகும்போது அவருக்கு 35 வயது. அவர் யூதாவை 25 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த யோசபாத் எப்படி வாழ்ந்தார்? தன் தகப்பனாகிய ஆசாவை போல, தாவீதை போல அவர் கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்ந்தார். ஒரு ராஜா ஆண்டவரை தேடுவது என்பது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் இங்கே அவர் ஆண்டவரை தேடினார். அதனால் அவருக்கு கிடைச்ச ஒரு நன்மை என்ன தெரியுமா? 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க. அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு பூரிப்பு கொண்டது, சந்தோஷம் அடைஞ்சா. ஒரு ஜாய்ஃபுல் ஹார்ட் அவனுக்கு இருந்துச்சு கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு. நிறைய நேரம் நாம் ஏதோ ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ரொம்ப பக்தியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி நினச்சி கொண்டு இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்தால் நாம் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு முன்வைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன்னா கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் வந்து சேரும் என்று பார்க்கிறோம். இங்கே யோசபாத் அப்படி செய்தார். அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த யோசபாத்தை குறித்து ஒரு கனமும் ஒரு பயமும் இருந்தது. யாரும் அவன்கிட்ட யுத்தத்துக்கு வரல. அப்படி ஒருப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த யோசபாத் அவன் மட்டுமல்ல, பல பேரும் கர்த்தரை தேடணும். அந்த ராஜ்யம் நல்லா இருக்கணும்னா அந்த ராஜ்யத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வழி இருந்தது என்று கண்டுபிடித்தான். அதுதான் பார்த்தீங்கன்னா 7வது 8வது 9வது வசனத்திலே அவர் சில பேரை ஏற்படுத்துகிறார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்கள் யூதேயாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்களாம். ஸோ அவன் பைபிளை பிரசங்கம் பண்ண சொன்னான். இந்த பைபிள் கர்த்தருடைய வார்த்தையானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனங்கள் விதைக்கப்படும் பொழுது அது ஒரு பரிசுத்தத்தை விதைக்கிறோம் என்று அர்த்தம். இந்த வசனங்களை விதைக்கும் போது நீதியை விதைக்கிறோம் என்று அர்த்தம். அவர் ராஜ்யத்தில் எங்கும் பிரசங்கம் பண்ணுகிறவர்களை அனுப்பினான். அதனால ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுவதற்கு அது ஏதுவாக இருந்தது. அன்பானவர்களே, ஒரு நாட்டிலே கொலை, கொள்ளை, களவு, இந்த மாதிரி லஞ்சம் இதெல்லாம் ஓயணும் அப்படின்னா அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் தேவை. இந்த மனமாற்றத்தை கொடுப்பது எது? சத்தியமாகிய தேவன். யார் இதை கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவில் வரும்போது தன்னுடைய பாவ வழிகளெல்லாம் விட்டு மனம் திரும்புகிறான். புதிய ஜீவனை அவனுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது நாம் புதிய வாழ்க்கையில் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறோம். அப்போ தான் பாவம் செய்ய நம்ம இருதயம் என்ன செய்யாது? வாஞ்சிக்காது. நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிக்கும். ஆகவே இந்த நாளில் 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, யோசபாத்தை போல கர்த்தரை தேடுகிற இருதயமும் கர்த்தரை பின்பற்றுகிற இருதயமும் நமக்கு கர்த்தர் தருவாராக. 2வது, நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு வேத வசனங்களை போதிக்கிறவர்களாக
அல்லது வேத வசனங்களின்படி வாழ்ந்து காட்டுகிற ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless யூ. இந்த மாதம் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லட்டும். கோணலானவைகள் எல்லாம் செம்மையாக்கட்டும். நீங்கள் நினைத்திருக்கிற எல்லா நினைவுகளை காட்டிலும் கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கிறது, சிறந்ததாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை அபிரிதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless யூ. நாளை சந்திக்கலாம்.